ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். நம்ம ரொம்ப நாளாக விஷ்ணு சகசரநாமம் கேட்டு ரொம்ப நாளாகிடுச்சில்ல. இன்றைக்கி நம்ம திரும்பியும் பார்ப்போம். இன்றைக்கி விஷ்ணு சகசரநாமம் எத்தனாவது அத்தியாயம்னா 478வது திருநாமம். தர்மினி நமக. சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வனவாசம் புறப்பட்டு சென்ற ராமன் வனவாசத்தின் 2ஆம் நாள் இரவு வத்ச தேசத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் தங்கினார்கள். அங்கே சயனித்தபடி தன் தாயான கௌசல்யாவை நினைத்து வருந்தி அழுதான் ராமன். அதை கண்ட லக்ஷ்மணன், அண்ணா, நீங்கள் அன்னை கௌசல்யாவின் பேச்சை கேட்டு நாட்டிலேயே இருந்திருக்கலாமே என்று கேட்டான். ஆனால் ராமனோ, இல்லை லக்ஷ்மணனா, தந்தை முதலில் கட்டளையிட்டு அதை நான் ஏற்ற பின் நடுவில் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடாதல்லவா? அதனால்தான் காட்டுக்கு வந்தேன். ஆனால் ஒரு மகனாக இருப்பவன் தன் தாயை மகிழ்வித்து பார்க்க வேண்டும். தன் தாய் கண்ணீர் விடுவதற்கு மகனே காரணமாக கூடாதல்லவா? இப்போது நான் காட்டுக்கு வந்து அங்கே என் அன்னை நிராதரவாக கண்ணீர் சிந்தி வருந்த நானே காரணமாகி விட்டேனே என்று கலங்கி எழுதான். மேலும் லட்சுமணனிடம் இந்த அவதாரத்தில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற கருத்தை மக்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவதரித்ததால் இப்படி தாயை பிரியும் சூழல் வந்துவிட்டது. அடுத்த அவதாரத்தில் பார், அவதரித்த நாள் தொடங்கி நான் தாய் சொல்லை தட்டாமல் வாழ்ந்து காட்டப் போகிறேன் என்றானாம் ராமன். அதனால்தான் அடுத்த கிருஷ்ண அவதாரத்தில் ஆவணி ரோகிணி அஷ்டமி திருநாள் அன்று நள்ளிரவில் மதுராவில் உள்ள கம்சனின் சிறைச்சாலையில் தேவகி வசுதேவரின் மகனாக கண்ணபிரானாக அதே பகவான் வந்து அவதரித்தான். அற்புத குழந்தையாக 4 திருச்சக்கரங்களோடும் சங்கு சக்கரம் உள்ளிட்ட திவ்ய ஆயுதங்களோடும் தாமரை கண்களோடும் ஆச்சரியமான திரு ஆபரணங்களோடும் பட்டு பீதாம்பரத்தோடும் நீலமேக சியாமல வண்ணத்தோடும் வந்து தோன்றிய கண்ணனை பார்த்த தேவகி, குழந்தாய், 8வது குழந்தையான நீ நாராயணனாக இருப்பாயோ என்று ஏற்கனவே கம்சன் தேடிக்கொண்டிருக்கின்றான். நீ பிறந்தவுடன் உன்னை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறான். இந்த நிலையில் நீயே உன்னை அடையாளம் காட்டி கொடுப்பது போல் இப்படி திருமாலுக்குரிய அடையாளங்களோடு வந்து தோன்றிவிட்டாயே. கம்சன் இதை பார்த்து, நீ திருமால் என்ற அடையாளம் கண்டுகொண்டு விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சி நடுங்கினாள். மேலும், குழந்தாய், தயவு செய்து உனது கூடுதலான 2 திருக்கரங்களையும் சங்கு சக்கரங்களையும் மறைத்து கொண்டு சாதாரண மனித குழந்தையாய் நீ மாற வேண்டும் என்று வேண்டினாள் தேவகி. உபசம்ஹர விஸ்வாஸ்தவன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்க சக்கர கதாபத்ம ஸ்ரீயாஜீஷ்டம் சதுர்புஜம் என்று ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஸ்லோகம் வருகிறது. இவ்வாறு தேவகி சொன்னவாறே கண்ணன் சிரித்து கொண்டே, அம்மா, இந்த அவதாரத்தில் தாய் சொல்லை தட்டக்கூடாது என்பதே என் சங்கல்பம். இப்போது பாருங்கள் என்று அடுத்த நொடியே 2 கைகளை கொண்ட சாதாரண குழந்தையின் வடிவத்துக்கு மாறிவிட்டானாம். அது மட்டுமில்லை, தனது 11வது வயதில் கம்சனை அழித்தான் கண்ணன். அழித்தவுடன் மறைத்து வைத்திருந்த 2 கைகளையும் சங்கு சக்கரங்களையும் வெளியே கொண்டு வந்து அதன்பின் அவதாரம் முழுவதும் 4 கைகளோடும் சங்கு சக்கரத்தோடும் எழுந்தருளி இருந்தான். பூய பிரதாதுர பூத்தஸ்ய புஜயுக்மம் த்ரோ ஹிதம் என்று இதை யதாவாப்யுதம் எனும் காவியத்தில் வேதாந்த தேசிகன் பாடியுள்ளார். ஏன் கைகளை வெளிக்கொணர்ந்தாய் என்று தேவகி கேட்டபோது, தாய் சொன்னதை சொன்னபடி செய்பவன் நான். கம்சன் மீதுள்ள பயத்தால் கைகளை மறைத்துக்கொள் என்று நீங்கள் கட்டளையிட்டிருந்தீர்கள். அப்படியானால் கம்சன் அழிந்த பின் கைகளை வெளியே கொண்டு வரலாம் என்று தானே பொருள்படும். தாயின் கூற்றை இம்மி கூட பிறவாமல் கடைபிடிக்க விரும்பவன் நான். எனவே இப்போது கம்சனை அழித்து விட்டதால் இனி 4 கைகளோடும் சங்கு சக்கரங்களோடுமே இருப்பேன் என்றானாம் கண்ணன். ஆக கண்ணன் 4 கைகளை 2 கைகளாக ஆக்கிக்கொண்ட லீலைக்கும் மீண்டும் 2 கைகளை 4 கைகளாக ஆக்கிக்கொண்ட லீலைக்கும் எது காரணம் என்றால் தாய் சொல்லை மீறக்கூடாது என்று தர்மமே காரணம். இப்படித்தான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் தர்மத்தையே கருவியாக கொண்டு தர்மத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் திருமால் தர்மி என்று அழைக்கப்படுகிறார். தர்மி என்றால் தர்மத்தை கருவியாக கொண்டு செயல்படுபவர் என்று பொருள். அதுவே சகசரநாமத்தின் 478வது திருநாமம். தர்மினே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் செய்யும் செயல்கள் யாவும் அறநெறிப்படி விளங்கும்படி
திருமால் அருள் புரிவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.